என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாத. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தவசு நாட்களில் நாம் புனித வெள்ளிக்கிழமை மற்றும் உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் பண்டிகை அடுத்து செல்லும்போது அதை குறித்து இந்த வாரத்திலே உம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். புனித வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே என்று சொல்லுவார்கள். பல பேர் என்னை கேட்டதுண்டு, இயேசுநாதர் இறந்த நாளை எப்படி நீங்கள் குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளிக்கிழமை, புனித வெள்ளிக்கிழமை என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள் என்று. உண்மையிலேயே அது மனித குலத்திற்கு ஒரு திருப்பு முனை. சரித்திரமே இரண்டாக பிரிந்த நாள். கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்த பின் என்று சரித்திர நாயகர் சரித்திரத்தையே பிரித்தார். ஏனென்றால் அவர் வந்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று உண்டு என்பது மனித குலத்திற்கு திட்ட தெளிவாக தெரிந்தது. அதுவரை ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே என்று ஒரு நேர்கோடு போட்டுவிட்டு அடங்கி விடுவோம் மண்ணுக்குள்ளே என்று இருந்தார்கள். இயேசுநாதர் மூலமாக அவர் உயிர்த்தெழுந்த பின் நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு வந்த பின் அது புனித வெள்ளிக்கிழமையாக கொண்டாடப்படுகிறது. சற்று நாம் தியானிப்போம். அவர் ஏன் இந்த உலகத்திலே வர வேண்டும்? நமக்காக சிலுவையில் மரணம் அடைய வேண்டும் என்றெல்லாம் நாம் தியானிப்போமானால் கர்த்தருடைய திட்டம் ஆழமானது. அதை புரிந்து கொள்ள அத்தனை லகுவாக கூடாத காரியம். நாம் வேதாகமத்தை படிக்கும்போது பல உண்மைகள் நமக்கு வெளிப்படும். ஆண்டவர் அவருடைய படைப்புகளிலே மனிதனை தவிர வேறு எந்த படைப்புகளுக்கும் அவர் சுயாதீனத்தை கொடுக்கவில்லை. அவைகள் தன்னிச்சையாக இயங்க இயலாது. அவைகளெல்லாம் ஒரு கோட்பாட்டுக்குள்ளாக அவர் நிர்ணயித்த ஒரு ரீதியாகத்தான் செயல்பட வேண்டும். அப்படி அவைகள் செயல்படும்போது, உதாரணத்திற்கு இந்த பூமி தன்னைத்தான் 24 மணி நேரத்தில் சுற்றி வர வேண்டும் என்றால் அது அதிக நேரமோ குறைந்த நேரமோ எடுத்துக்கொள்ள முடியாது. சீசனல் ஃப்ரூட்ஸ் அந்தந்த காலத்திலே தான் வர வேண்டும் என்றால் அவைகளும் அந்தந்த காலத்திலே தான் வரும். எவ்வளவு பேர் அலையாக இருந்தாலும் அது கடற்கரையிலே நிற்க வேண்டுமென்றால் நிற்க வேண்டும். இப்படியாக ஆண்டவர் தம்முடைய படைப்புகளிலே எல்லா படைப்புகளையும் மனிதனை தவிர எந்திரமாக்க அவர் விட்டுவிட்டார். ஆனாலும் மனிதனுக்கு வரும்போது அவனுக்கு சுயாதீனத்தை கொடுக்கிறார், தெரிந்து கொள்ளும் தன்மையை கொடுக்கிறார், நன்மை தீமை அறிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், சுதந்திரத்தை கொடுக்கிறார். இவையெல்லாம் இறப்பில் முடியாதா என்று நாம் கேட்போமானால் அவருக்கும் தெரியும் இது இறப்பில் முடியும் என்று. ஆனால் அந்த இறப்பிலிருந்து நமக்கு மறுபடியும் பிறப்பாக மாற்ற தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே கொண்டு வந்து அவருடைய இறப்பின் மூலமாக அவருக்கு ஒரு பிறப்பை கொடுத்து நமக்கும் ஒரு பிறப்பை கொடுக்கிறார். அதுதான் புனித வெள்ளிக்கிழமையில் நடக்கிற ஒரு பெரிய நற்செய்தி.
அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தவில்லை என்றால், இயேசுநாதன் இரத்தத்தை சிந்தவில்லை என்றால் நமக்கு உயிர் பிச்சை கிடைக்காது. உயிர் இரத்தத்திலே இருக்கிறது என்று நமக்கு தெரியும். இரத்த ஓட்டம் நம்முடைய உடம்பிலே எங்கெல்லாம் நின்று போகிறதோ அங்கெல்லாம் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், கேங்க்ரீன். கேங்க்ரீன் என்றால் அந்த அணுக்கள் இறந்துவிடும். இறந்துவிட்டால் அது பரவ ஆரம்பிக்கும். அப்பொழுது மருத்துவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அறுவை சிகிச்சை செய்து அதை வெட்டி விடுவார்கள். இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு அது நன்றாக தெரிஞ்சிருக்கும். கால் விரல்களிலோ அங்கு இங்கெல்லாம் அடிபட்டு அது காயமானால் அவர்கள் சொல்லுவார்கள், இது கேங்க்ரீனாக டெவலப் ஆகி தொடைக்கு போவதற்கு முன்பாக அதை வெட்டிவிட வேண்டும் என்று. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஒரு ஜீவ அணுக்கள் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இரத்த ஓட்டம் தேவை. அந்த இரத்த ஓட்டம் இல்லாத இடத்திலெல்லாம் அணுக்கள் சாகின்றன. அதே போல இறக்கும் நமக்கு மறுபிறவி உயிர் தேவை என்றால் அவருடைய இரத்தம் நமக்கு தேவை, புனித இரத்தம். அதைத்தான் அவர் நமக்காக சிந்துகிறார். நாம் ஏன் சாக வேண்டும், நமக்கு ஏன் சுயாதீனம் கொடுக்க வேண்டும், இவற்றையும் சற்று நாம் ஆலோசிப்போம். சுயாதீனம் இல்லை என்றால் அவர் நம்மை பயிற்சிவிக்க முடியாது. அவருடைய திட்டம் சிறிது சிறிதாகத்தான் வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. யோவான் மூலமாக பத்மோஸ் தீவிலே வெளிப்பாடு புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே ஆண்டவர் அவர் மூலமாக வெளிப்படுத்துகிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அமர்ந்தது போல ஜெயங்கொள்கிறவனவனோ அவனையும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்கார அருளுவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நாம் சிங்காசனத்திலே அவரோடு கூட அமர வேண்டும் என்றால் பயிற்சி இல்லாமல் அமர முடியாது. என்ன பயிற்சி வேண்டும்? நீதி, நேர்மை, நியாயத்தை ஆளுகிறவன் செயல்படுத்த வேண்டும். அதற்கு ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவரால் அதை பரலோகத்திலே கொடுக்க இயலாது. அங்கு தீமை இருக்காது, அங்கு நம்மால் நன்மை செய்ய முடியாது. ஏனென்றால் நம்முடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்கும். நம்மை எங்கே கொண்டு போய் அவர் ஆள செய்ய போகிறார் என்பது நமக்கு இப்பொழுது தெரியாது, இறந்த பிறகு தெரியும். அப்படி ஆள வேண்டுமென்றால் இங்கு பயிற்சி நமக்கு கொடுத்தாக வேண்டும். அதற்காக அவர் என்ன செய்கிறார் என்றால், மற்ற உயிரினங்களுக்கு கொடுத்த கட்டளையை காட்டிலும் நமக்கு வார்த்தையினாலே வேலி போடுகிறார். அதை அவர் பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஸோ நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார், மீறுவான் என்பது அவருக்கு தெரியும். ஏனென்றால் ஏசாயா 46வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லுவார், அந்தத்தில் உள்ளவைகளை அதிமுதற்கொண்டும் இன்னும் நடக்காததை நான் பூர்வகாலம் முதலும் அறிவிக்கிறேன் என்று சொல்லுவார். என்னவெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் அவருக்கு முன்பாகவே தெரியும். அப்பொழுது அவர் எதிர்பார்ப்பது, நியாயப்பிரமாணத்தை கொடுப்பேன், நீ மீறக்கூடாது. அப்படி மீறாமல் நடந்தால் என்னை போல ஆவாய், உன்னை உபயோகப்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் மீறுவோம் என்பது தெரியும், மீறித்தான் நாம் கற்றுக்கொள்ளுவோம் என்பது தெரியும். சிலர் கற்றுக்கொள்ளுவார்கள், சிலர் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடின இருதயம் உள்ளவர்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள், மனம் திரும்புகிறவர்கள் கற்றுக்கொள்வார்கள். கற்றுக்கொள்ளுகிறவர்களை அவர் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் அவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும். அந்த உயிர் பிச்சை கொடுப்பதற்கு இயேசுநாதன் இரத்தம் தேவை. அதைத்தான் ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அவர் பாவத்தையும் அனுமதிக்கிறார், இறப்பையும் அனுமதிக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக கிருபையினாலே நம்மை மறுபடியும் சேர்த்து கொள்கிறார். இப்படி சேர்த்து கொள்ளும்போது எல்லாரையுமா சேர்த்து கொள்வார் என்று கேட்டால், அவரே சொல்லிவிட்டார் வெளிப்பாடு 3:21 ஜெயம் கொள்ளுகிறவரை நான் உட்கார வைப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நாம் என்ன தியானிக்க வேண்டும் என்றால்,
ஜெயம் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? எதை ஜெயிக்க வேண்டும்? முதலாவது பாவத்தை ஜெயிக்க வேண்டும், இரண்டாவது சுயத்தை ஜெயிக்க வேண்டும், உலகத்தை ஜெயிக்க வேண்டும், பெருமையை ஜெயிக்க வேண்டும். அந்த பட்டியல் நீளமாக இருக்கும். இவ்வளத்தையும் நாம் ஜெயிக்கும்போது நம்மை காண்கிறவர்கள் இறைவனை காண வாய்ப்பாக இருக்கும். ஆண்டவர் சொன்னார், என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான் என்று. நாம் இதை ஜெயிக்க ஜெயிக்க நம்மை காண்கிறவர்கள் இயேசுநாதரை காண நாம் அவருடைய சிஷ்யராக மாற வாய்ப்பு இருக்கிறது. அப்படி மாறுகிறவர்களை எடுத்துக்கொண்டு உபயோகப்படுத்துவார். அப்பொழுது அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு நமக்கு உயிர் பிச்சை கிடைக்கும். இயேசுநாதர் காலத்திலேயே அவர்கள் மறு பிறவி இல்லை என்று வாதித்தார்கள் சதுசேயர்கள். பவுலின் காலத்திலேயும் அப்படியே சொன்னார்கள். அதற்காகத்தான் பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 12வது வசனம் முதல் இப்படியாக எழுதுகிறார். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு பவுலடிகளார் மூலமாக ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக உயிர்த்தெழுதல் உண்டு என்று தெளிவாக சொல்லுகிறார். அதையே தான் மார்த்தாவிடத்திலும் இயேசுநாதர் சொன்னார். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்குள் புரியும் போது நாம் நன்மை செய்கிறவர்களாகவும் தீமையை நிராகரிக்கிறவர்களுமாக நடக்கும்போது நம்மை காண்கிறவர்கள் இயேசுநாதரை காண்பார்கள். அப்படி நம்மை காணும்போது நமக்காக அவர் வைத்திருக்கும் பொறுப்புகளை மறுமையிலே அடைவோம். இம்மையிலும் ஆசீர்வாதத்தினாலே திருப்தியாவோம். இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தாரா என்பதற்கு இன்னொரு அடையாளம் டவுட்டிங் தாமஸ், சந்தேக தோமா. இயேசுநாதர் உயிர்த்தெழுந்து 10 சீடர்களுக்கு காட்சி கொடுத்த போது யூதாஸ்காரியோத்து தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போனார். அன்று தோமா அங்கு இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசுநாதரை நாங்கள் கண்டோம் என்று 10 சீஷர்களும் சொன்னபோது அவர் நம்பவில்லை. அவர் சொல்லுவார், நீங்கள் ஏதாவது ஆவியை கண்டிருப்பீர்கள். நானா இருந்திருந்ததால் அவருடைய விழாவிலே விரலை வைத்து பார்த்திருப்பேன். அவருடைய கைகளிலே ஆணி பாய்ந்த கரங்களிலே விரலை விட்டு பார்த்திருப்பேன் என்றெல்லாம் சொல்லுவார். சில நாட்கள் கழித்து இயேசுநாதர் மறுபடியும் காட்சி கொடுக்கும்போது எல்லோரும் இருக்கும்போது தோமாவை வந்து தொட்டுப்பார் என்பார். அப்பொழுது அவர் விசுவாசிப்பார். அப்படி அவர் காணவில்லை என்றால் இவ்வளவு தூரம் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் வந்து, அவருடைய பெயரிலேயே இந்த பரங்கி மலை இருக்கிறது, சென்ட் தாமஸ் மவுண்ட் என்பார்கள். ஏனென்றால் தோமா தங்கியிருந்த மலை. இங்கு வந்து அவர் பிரசாரம் செய்திருக்க மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், நம்மையும் உயிர்த்தெழ வைப்பார். இதுதான் ஈஸ்டர் பண்டிகையின் நற்செய்தி. ஆனால் உயிர்த்தெழுந்த பின் நம்மை அவர் உபயோகிக்கத்தக்கதாக இருக்க நாம் இங்கு பயில வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.